வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். வாழ்க்கையில நம்ம அமைதியா இருந்து சில பிரச்சனைகளுக்கு காமன் கம்போஸா இருந்துதாங்க அந்த பிரச்சனைகள் வந்து சரி பண்ணணும். ஏன்னா ரீசெண்டா ஆக்டர் ரவிமோகன் அவர்கள் சம்மந்தப்பட்டு சோசியல் மீடியால வீடியோக்கள் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதன்படி பார்த்தோம்னா, அவருடைய அந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து இப்போ சென்னை ஹைகோர்ட்ல வந்து போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சோ கால்டு ரவிமோகன் அவர்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சோசியல் மீடியால வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கெனிஷா அவர்களும் அவரை விட்டு போயிட்டாங்க. ஸோ அவர் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட் வேற குடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு, அவ்வளோ ஆதங்கப்பட்டு அவர் வந்து பேசியிருந்தாரு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ வந்து சாரி கேட்டிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம ரவிமோகன் அவர்களுடைய வீட்ல ரீசெண்டா நகைகள், பணம் எல்லாம் திருட்டு போச்சு இல்லையா? ஸோ அந்த திருட்டு போன அந்த நகைகள் எல்லாமே, பணம் எல்லாமே இன்னொரு நபர் வந்து எடுத்து வச்சிருந்திருக்காரு. அந்த நபர்கிட்ட இருந்து போலீஸ் ஆல்மோஸ்ட் மீட்டு குடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தார் இல்லையா? ரீசெண்டா ஜேஎஸ்டபிள்யூ அவார்ட் ஃபங்ஷன் என்பது நடந்ததுங்க. அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல ரவிமோகன் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு கிளாரிட்டி வந்து குடுத்துட்டாருங்க. மனிஷா அந்த மேடையிலேயே எல்லாத்துக்கும் இத்தன நாள் அவர் வந்து என்னென்ன பண்ணியிருந்தாரோ, அதுல வந்து எது எது முரண்பாடுகளா இருக்கோ, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு என்ன வந்து மன்னிச்சிடுங்க. ஒரு சில இடத்துல வந்து ஹைப் ஆயி பேசியிருந்தார் இல்லையா? அது வந்து எமோஷனா இருக்கட்டும், டென்ஷன் ஆயி பேசின விஷயங்களா இருக்கட்டும். இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவர் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், கிளாரிஃபிகேஷன் வந்து அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல வந்து அவர் வந்து குடுத்திருப்பதாகவும், சில நியூஸ் இப்போ சோசியல் மீடியால வந்து வெளிய வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம, "நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன வந்து மன்னிச்சுக்கோங்க" அப்படின்ட்டு ஓப்பனா கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அவரு இனிமே எந்த ஒரு ரிலேஷன் சார்ந்தும் அட்டாச்மெண்ட்ல வந்து இருக்க போறது இல்லையா. ஸோ அது வந்து கெனிஷா அவர்களா இருக்கட்டும், பர்சனல் லைஃப் ஆல்ரெடி அவங்களுடைய ஒய்ஃப்க்கும் அவருக்கும் பிரச்சனையாகி அது வந்து ஹைகோர்ட்ல கேஸாவே போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து இனிமே பெருசா பொருட்படுத்த போறதில்ல. அதாவது கண்டுக்க போறதில்ல. என்னுடைய நோக்கம் எல்லாமே உங்களை வந்து பயங்கரமா என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸ் மற்றும் மக்கள் சார்ந்து அவர் வந்து பேசியிருப்பதாக சில தகவல்கள் வெளியே வந்திருக்குங்க. ஸோ சினிமா தான் அவருடைய ஃபுல் டைம் டார்கெட்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரீசெண்டா அந்த ஜேஎஸ்டபிள்யூ அவார்ட் ஃபங்ஷன் விழாவில் வந்து அவர் வந்து பேசியிருப்பதாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவருடைய நண்பர்களான கார்த்தி அவர்கள், ஸோ இவங்கெல்லாம் அவரை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களும் பரவலாக சோசியல் மீடியால வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ரீசெண்டா சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாரு. ஆல்மோஸ்ட் செம்ம டென்ஷன்ல ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல அவர் வந்து ஒரு மாதிரியா வந்து இருந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காரு. அந்த கிளாரிட்டி உண்மையாவே நல்ல விஷயம். டிப்ரெஷனோ, கோவமோ, ஒரு எதிர்க்கக்கூடிய மனநிலையும் எப்பயுமே ஒரு மனுஷனை வந்து நிம்மதியா இருக்க வைக்காது. ஸோ நம்மளுக்கு என்ன தேவைன்றத பொறுமையா, நிதானமா, தெளிவா இருந்துகிட்டு தான் அத வந்து நம்ம வந்து சாதிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்துல ரவிமோகன் அவர்கள் இப்போ காமன் கம்போஸ் ஆயிருக்கிறது உண்மையா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். மனுஷன் அவ்வளோ டிப்ரெஷன்ல இருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது மட்டும் இல்லாம கெனிஷா அவர்கள், சிங்கர் கெனிஷா அவர்கள் வந்து ரீசெண்டா அவங்க ஒரு இன்டர்வியூ குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இன்டர்வியூல அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்கு இப்போ சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கான்ட்ரோவர்சி, இதற்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டா பதில்களை வந்து குடுத்திருந்தாங்க. எனிவே நண்பர்களே, ரவிமோகன் அவர்கள் வந்து இந்த மாரி பேசியிருக்கிறது வரவேற்கத்தக்கது. அவர் வந்து கம்பேக் குடுக்கணும். மனுஷன் என்ன மாரியான ஒரு நடிகன்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய 90ஸ்க்கா இருக்கட்டும், 2கே கிட்ஸ்க்கா இருக்கட்டும், அவ்ளோ பிடிக்கும் அந்த மனுஷன. அவ்ளோ சூப்பரான ஒரு என்டர்டெய்னர். அவரு திருப்பியும் அவர வந்து அந்த ஃபேம்ல பார்க்கணும். நம்ம வந்து பார்த்திருப்போம் ரோமியோ ஜூலியட் படத்துலலாம் ஸோ அவ்ளோ சூப்பரா மனுஷன் வந்து என்டர்டெயின் பண்ணியிருப்பாரு. இத தாண்டி அவருடைய ஐகானிக் ஃபிலிம்ஸ் எல்லாமே இருக்கு. ஒவ்வொன்னத்த பத்தியும் பேசணும்னா அவ்ளோ இருக்கு. அவரை பத்தி பேசணும்னா. அப்பேற்பட்ட இருக்கக்கூடிய ஸ்டார் கண்டிப்பா கம்பேக் குடுக்கணும். ஸோ இந்த கான்ட்ரோவர்சியெல்லாம் அவர விட்டு விலகணும் அப்படின்ற மாரி தான் இந்த இடத்துல வந்து எனக்கு சொல்ல தோணுது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.